காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மேல தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள் செம்ம கோவத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸ்தலத்துல ஃபுல்லா பயங்கரமா அவரை விமர்சனம் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் மேல ஏன் ராகுல் காந்தி கிட்டேயே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ற மாதிரி எல்லா ட்வீட்ஸுமே ராகுல் காந்தி அவர்களை டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன செல்வ பெருந்தகை அவர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது 100 நாள் வேலை திட்டத்தினுடைய பெயரை காந்தி அவர்களுடைய பெயரை மாற்றி மோடி அரசாங்கத்துல வேற ஒரு பெயரை கொடுத்ததை கண்டனம் தெரிவிச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாரு. அப்படி அதற்கு பதில் அளிக்கும் போது செல்வ பெருந்தகை அவர்கள் சட்டசபையில பேசும்போது விசில் சின்னத்தை கேலி செய்யற வகையிலையும் தாவேகா கட்சியினுடைய தொண்டர் மற்றும் தலைவர்களை எல்லாத்தையும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. விசில் அடிச்சாங்குஞ்சிகள் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணி தலைவரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேலியான தொனியில பதிவு பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு தான் கண்டனம் தெரிவிக்கிற வகையில பல தாவேகா தொண்டர்கள் ஒரு கொந்தளிப்புல பல கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களே டேக் பண்ணி பாருங்க, உங்களோட ஸ்டேட் பிரசிடென்ட் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு, விஜயை பார்த்து இப்படி பேசுறாரு, இன்னொரு பார்ட்டியை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காரு, எலெக்ஷன் கமிஷனால ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கட்சி, விசில் சின்னம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி ஒரு பார்ட்டியை பற்றி நீங்க எப்படி விசில் அடிச்சாங்குஞ்சிகள்னு சொல்வீங்க, இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல் அப்படின்ற மாதிரி பல வகையில அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் மேல காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிறைய விமர்சனம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன விமர்சனம் அப்படின்றத பார்ப்போம். பிரவீன் சக்கரவர்த்தி செல்வ பெருந்தகை அப்படின்னு வரும் பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு பல விதமான வரவேற்பானது இருக்கு. மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜயை சந்திச்சதா இருக்கட்டும், அவருடைய பிரஸ் மீட்டா இருக்கட்டும், அவர் போடக்கூடிய ட்வீட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய வரவேற்பானது இருந்துட்டு இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு ஆரவாரமான வரவேற்பானது இருக்கு. ஏன் ஒரு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருந்தாங்க. அவங்க டிஎம்கே கிட்டையும் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. அந்த குழுக்கு கிடைச்ச வரவேற்பை விட பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் வரவேற்பு அதிகமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு கூட பேசப்பட்டுச்சு. காரணம் அவர் விஜயை சந்திச்சு பேசினாரு அப்படின்றதுதான். செல்வ பெருந்தகை அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு விமர்சனம் இருக்கு, அவருக்கு மேல சில அதிருப்திகள் இருக்கு அப்படின்றதுதான். என்ன அதிருப்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு, இருந்தாலும் திமுகவுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை பல காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்களே முன் வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் ஸ்ரீபெரும்புத்தூர்ல எம்எல்ஏவாக இருந்தாரு. எம்எல்ஏ ஆன பிறகு உடனே காங்கிரஸ் தலைவரா அவருக்கு பொசிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன் நாங்கெல்லாம் எவ்வளவு காலங்காலமா காங்கிரஸ்க்காக பாடுபட்டு நாங்க காங்கிரஸ்க்காகவே செயல்பட்டு இருக்கோம். ஆனா எங்களை நிராகரிச்சுட்டு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு பொசிஷன் கொடுத்தது, அவருக்கு ஒரு லீடர் பதவி கொடுத்தது அப்படின்றதுமே சில பேருக்கு பிடிக்காம தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு சூழலா இருக்கட்டும், இப்போ அலைன்ஸ் மேக் பண்றதுலயுமே அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது காங்கிரஸ் கட்சி உள்ளேயே சில விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்னு வரும்போது, இவர் நிறைய பார்ட்டியில இருந்து வந்திருக்கிறாரு. ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ் மேனா இருந்தாங்கன்னா இப்படி ஒரு கருத்தை சட்டசபையில ஒரு கட்சியை பார்த்து வைக்க மாட்டாங்க. இவர் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு தான் பல கருத்துக்களானது வைக்கப்படுது. செல்வ பெருந்தகை அவர்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்ட்டி எல்லாம் இருந்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சி பாரதம் கட்சியில தான் அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறமா புதிய தமிழகம் கட்சி அப்படில அந்த பார்ட்டியில அவர் பயணிக்கிறாரு. அதற்கப்புறமா விடுதலை சிறுத்தைகள்ல பயணிச்சு பகுஜன் சமாஜ் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கட்சியிலையும் இணைந்திருக்கிறாரு. அதற்கு அப்புறமா தான் காங்கிரஸ் வந்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு டிரான்சிஷன் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இத்தனை பார்ட்டியில பயணிச்சதுனாலதான் ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ் மேனா இருந்தா இப்படி மற்ற ஒரு கட்சியை பார்த்து விசிலடிச்சாங்குஞ்சு அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு காட்டமான விமர்சனங்களை செல்வ பெருந்தகை அவர்களை நோக்கி வச்சிட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு கிடைச்ச வரவேற்பு கூட செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இல்லை அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. விசில் சின்னம் அறிவிச்ச பிறகு காங்கிரஸ்ல இருந்து அதை எப்படி வரவேற்கிறாங்க, என்ன மாதிரியான கருத்துக்கள் பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசில் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு கை தேவை அப்படின்ற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. விசில் அடிக்கணும் அப்படின்னா அதுல கையடிச்சு வச்சுதானே விசில் அடிக்க முடியும். ஸோ கை தேவை அப்படின்ற மாதிரி சிம்பிளை மையப்படுத்தியே விசிலும் கையும் இணைஞ்சாதான் ஓசை வரும், விசிலும் கையும் இணையணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களானது பகிரப்பட்டு இருக்கு. ஸோ இது ராகுல் காந்தி அவர்களையே டேக் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட இந்த கவனம் போய் சேரணும் அப்படின்ற அளவுக்கு மும்மரமா வேலையானது பண்ணப்பட்டு இருக்கு இணையதளங்கள்ல. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் விசில் சின்னத்தை வரவேற்கிற வகையில TN 2026 எலெக்ஷனுக்கு விசில் இஸ் ப்ளோன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஆல் பார்ட்டிஸ் ஆர் செட் டு கோ அப்படின்ற மாதிரி எல்லா பார்ட்டிகளும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் போட்டு இப்படி தொடர்ந்து அவர் விஜய் தொடர்பாக டிவிகே தலைவரை சந்திச்சதா இருக்கட்டும், விஜய் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஆதரவாக பேசுறதா இருக்கட்டும், விசில் சின்னத்தை வரவேற்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு
ஒரு நற்பெயர், ஒரு வரவேற்பை வந்து அவருக்கு தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸை விமர்சிக்கும் போது யாரை விமர்சிக்கணும் அப்படின்றத பின் பாயிண்ட் பண்ணி தான் விமர்சிக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த காங்கிரஸையும் விமர்சிக்கிறது இல்ல. ஸோ காங்கிரஸ் மற்றும் தாவேகாவோட கூட்டணி இடம்பெறணும் அப்படின்றது இங்க நிறைய பேருடைய விருப்பமாக இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ விசில் அடிச்சு வாயில வச்சு ஊத கை தேவை அப்படின்றது தான் அல்டிமேட்டாக பகிரப்படக்கூடிய ஒரு கமெண்ட். விசில் ப்ளோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. விசில் ப்ளோயர் அப்படின்னா யாரெல்லாம் வந்து கரப்ஷன், கிரைம் இந்த மாதிரி தவறான செயல்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவர் தான் விசில் ப்ளோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து விஜய் வந்து விசில் சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஸோ விசில் ப்ளோ பண்ணி தப்புகளை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரு. அதை வந்து காங்கிரசினுடைய பல பேர் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு மும்முரமான ஒரு நரேட்டிவை வந்து தொண்டர்களே வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி மேல் வைக்கக்கூடிய வரவேற்பா இருக்கட்டும், இப்படி காங்கிரஸ் டிவிக்கே அப்படின்ற அந்த ஒரு அலைன்ஸ் பில்ட் பண்றது இணையதளங்கள்லேயே பில்ட் பண்ணி அதை ஒரு நரேட்டிவா வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தொண்டர்களே அப்படின்றத பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அபிஷியலா இது வந்து இன்னும் நிறைவேற்றப்படலை அப்படின்றதெல்லாம் உண்மைதான். அபிஷியலா டிஎம்கே கூட தான் அலைன்ஸ் அப்படின்றது செல்வ பெருந்தகை அவர்கள் எல்லா மேடைகள்லையும் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பிரஸ் மீட் வச்சும் குறிப்பிடுறாங்க. தலைவர்கள் யாருமே மாணிக்கம் தாகூர் அவர்களா இருக்கட்டும், யாருமே வந்து ஓப்பனா இவ்வளவு சீட்ஸ் பேசணும்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல அலைன்ஸ் பத்தி எல்லாம் எதுவுமே ஓப்பனா பேசாதீங்க அப்படின்றத வந்து ஒரு எச்சரிக்கையாவே வந்து அவர் கொடுத்திருந்தாரு. அதற்கப்புறம் யாரும் பெரிதாக பேசல அப்படி இருந்தாலுமே செல்வ பெருந்தகை அவர்கள் டிஎம்கே அலைன்ஸ் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ இது அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் ஸ்டில் எக்ஸ் தளத்துல இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களும் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ்ஸும் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறத பற்றிய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.